இன்றைக்கு நாம் தியானிக்க இருக்கிற வசனம் சங்கீதம் 54ஆம் அதிகாரம் 4வது வசனம். இதோ தேவன் எனக்கு சகாயர், ஆண்டவர் என் ஆத்துமாவை ஆதரிக்கிறவர்களோடு இருக்கிறார். இன்னைக்கு கர்த்தர் நம்மோடு இடைப்படுகிறார். தாவீது தேவனை நோக்கி, தன் சத்துருக்கள் தன்னை நெருக்கும் போது தேவனை நோக்கி இப்படியாக விண்ணப்பம் வைக்கிறார். தேவன் எனக்கு சகாயர், என் ஆத்துமாவை ஆதரிக்கிறவர்களோடும் அவர் இருக்கிறார்னு. அப்போ அவருக்கு ஒத்தாசை பண்ணுகிறவர்களையும் தேவன் அவருக்கு வைத்திருக்கிறார் இல்லையா? அப்போ அவர்களையும் கர்த்தர் ஆசிர்வதிக்கிறார். அவர்களோடு கூடவும் கர்த்தருடைய கரம் இருக்குன்னு பார்க்குறோம். எபிரேயர் 13ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில், அதனாலே நாம் தைரியம் கொண்டு, எதனாலன்னா நீங்கள் பண ஆசை இல்லாதவர்களாய் நடந்து உங்களுக்கு இருக்கிறவைகள் போதும் என்று எண்ணுங்கள், நான் உங்களை விட்டு விலகுவதும் இல்லை, உங்களை கைவிடுவதும் இல்லை என்று அதுக்கு முந்தின வசனம் சொல்லுகிறத பார்க்குறோம். அப்போ நமக்கு இருக்கிறது போதும் என்று அந்த எண்ணம் இருக்கும்போது கர்த்தர் நம்மை ஒருபோதும் கைவிட மாட்டார், நம்மை விட்டு விலக மாட்டார். இந்த தைரியம் நமக்குள்ளே இருந்ததுன்னா நாம் தைரியமாக சொல்லலாம், கர்த்தர் எனக்கு சகாயர், நான் பயப்படேன், மனுஷன் எனக்கு என்ன செய்வான். அப்போ கர்த்தர் உங்களுக்கு கொடுத்துருக்கிறது எல்லாம் போதுமானதாக இருக்கும்போது நீங்கள் எதை குறித்தும் பயப்பட தேவையில்லை. கர்த்தர் உங்கள் பட்சத்தில் இருக்கிறார் என்பதை மாத்திரம் விசுவாசிங்க. கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார், நான் பயப்படேன், மனுஷன் எனக்கு என்ன செய்வான்னு சங்கீதம் 118:6-7 பார்க்குறோம். அதே போல் நமக்கு அனுகூலம் பண்ணுகிறவர்கள் நடுவிலே கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார். அதே போல் நமக்கு ஒத்தாசை பண்ணுகிறவர்களுக்கு நடுவில் கர்த்தர் அவங்களோடவும் இருக்கிறார். அதனால் சத்துருக்கள் நீதி சரி கட்டுதலை நம் கண் காணும்படியாக கர்த்தர் செய்வார். அதனால் நீ பயப்படாதே, நான் உன்னோடு இருக்கிறேன். ஏசாயா 41:10 சொன்னது போல் தேவன் நமக்கு சகாயராக இருக்கிறார். அவர் நமக்கு ஒத்தாசை பண்ணுவார். அது அவர் நீதியின் வலக்கரத்தினாலே நம்ம இன்றைக்கும் தாங்க அவர் வல்லமையுள்ளவராக இருக்கிறார். அதனால்தான் நான் விழும்படி நீ என்னை தள்ளினாலும் கர்த்தரோ எனக்கு உதவி செய்வார்னு சங்கீதக்காரன் சங்கீதம் 118:13 சொல்கிறது பார்க்குறோம். அப்போ நம்ம விழுந்து போகணும்னு சிலர் குழிகளை வெட்டி காத்திருக்கலாம். ஆனால் கர்த்தர் அவர்கள் தள்ள நினைத்தாலும் நமக்கு உதவி செய்ய தேவன் இருக்கிறார். ஏன்னா நம் கால் கல்லில் இடராதபடிக்கு தம் தூதர்களினாலே நம்மை தேவன் காக்க வல்லமில்லவராக இருக்கிறார். அதுதான் கர்த்தராகிய ஆண்டவர் எனக்கு துணை செய்கிறார், ஆகையால் நான் வெட்கப்படேன்னே ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 50ஆம் அதிகாரம் 7-9 வசனம் வரைக்கும் பார்க்குறோம். அப்போ அவரை நாம் நம்பும்போது அவர் நம் முகத்தை வெட்கமடைய விடமாட்டார் இல்லையா? அதை நான் வெட்கப்பட்டு போவதில்லை என்று அறிந்திருக்கிறேன், என் முகத்தை அதனால் நான் கற்பாரை போல வைத்திருக்கிறேன்னே இந்த தீர்க்க தரிசன புத்தகத்தில் எழுதியிருக்கிறத பார்க்குறோம். ஏசாயா 42:1, இதோ நான் ஆதரிக்கிற என் தாசன், நான் தெரிந்து கொண்டவரும் என் ஆத்துமாவுக்கு பிரியமானவரும் இவரே, என் ஆவியை அவர் மேல் அமர பண்ணினேன், அவர் புறஜாதிகளுக்கு நியாயத்தை வெளிப்படுத்துவார். நான் ஆதரிக்கிற என் தாசன், நான் தெரிந்து கொண்டவர். நாம் தெரிந்து கொண்டவர்னா யார்? கர்த்தரை நாம் தெரிந்து கொண்டு இருக்கிறோம்னா அவர் நமக்கு ஆத்மாவுக்கு பிரியமானது இருக்கிறார். அவருடைய ஆவியை நம்ம மேலே அமர பண்ணுவார். அதே போல் அவர் புறஜாதிகளுக்கும் நியாயத்தை வெளிப்படுத்துவார். கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு மாத்திரமல்ல, தேவன் இன்னைக்கு புறஜாதிகளுக்கு கூட தன் நியாயத்தை வெளிப்படுத்தி அவங்களையும் அவர் விடுதலையாக்க வல்லமையுள்ளவராக இருக்கிறார். ஒரு சமயம் தாவீதுக்கு சிக்லாக்கில் சவுல் அவரை துரத்துன பொழுது அவரை பின்தொடர்ந்து கொண்டே இருக்கும்போது சிக்லாக்கிலே அவர் தங்கியிருக்கிறார். அப்போ அவருக்கு ஒத்தாசை பண்ண அநேகர் அவரோடு கூட வருகிறாங்கன்னு பார்க்குறோம். 1 நாளாகமம் 12ஆம் அதிகாரத்தில் எடுத்து வாசித்து பார்த்தீங்கன்னா அநேக வில் வீரர்கள், கவன்கள் எரிகிறவர்கள், இடது கை வாட்டமாய் இருக்கிற அந்த மாதிரி இடது கையில் வாள் ஏந்தி யுத்தம் செய்கிறவங்க, வில்லு அம்பு உபயோகப்படுத்துகிற பண்ணுகிற அத்தகைய பராக்கிரமசாலிகளை கர்த்தர் அவருக்கு ஒத்தாசையாக அனுப்புகிறார் அந்த நாட்களில். ஆனாலும் அவருக்கு ஒரு பயம், இவங்க தன்னோடு இருப்பாங்களா இல்லை எதிராளிகளுக்கு தன்னை காட்டி கொடுத்துருவாங்களான்னு சொல்லி தாவீதுக்கு ஒரு பயம் இருக்குது. அப்போது இந்த 1 நாளாகமம் 12:18 பாருங்கள், அமாசாயா என்கிற ஒரு அவர் யாருன்னா அதிபதிகளுக்கு, அதாவது தாவீதின் அதிபதிகளுக்கு தலைவராக இருந்தவர். அந்த அமாசாயின் மேலே கர்த்தருடைய ஆவி இறங்குது. அவர் தாவீதை பார்த்து சொல்கிறார், தாவீதே, நாங்கள் உம்மோடு இருக்கிறோம், ஈசாயின் குமாரனே, உமது பட்சத்தில் நாங்கள் இருப்போம், உமக்கு சமாதானம் சமாதானம், உமக்கு உதவி செய்கிறவர்களுக்கும் சமாதானம் அப்படின்னு அந்த அமாசாயின் மேலே தேவ ஆவி இறங்கி கர்த்தர் அவனோடும் தாவீதோடும் அவன் கூட ஒத்தாசைக்கு வந்தவர்களோடும் அவர் துணை நின்றார்னு பார்க்குறோம். தாவீது அவர்களை சேர்த்து கொண்டு அவர்களை தண்டுக்கு தலைவனாக்கினான்னு பார்க்குறோம். அந்த அமாசாவையே அந்த இடத்துல அந்த தண்டுன்னா அவங்க எங்கே போய் யுத்தம் செய்ய போகிறாங்களோ அந்த எல்லைக்கு அந்த அமாசாவை தலைவராக்கினார்னு பார்க்குறோம். அதனால இன்றைக்கி நமக்கு சகாயம் பண்ணும் ஒத்தாசை பண்ணுகிறவர்களோடும் தேவன் கூட இருக்கிறார்.
அதனால தேவன் நம் பட்சத்தில் இருந்தால் நமக்கு விரோதமாய் நிற்பவன் யார் என்று நாம் சத்தமாகவே கேட்கலாம், தைரியமாக சொல்லலாம். ஏன்னா பிதாவாகிய தேவன் தன் சொந்த குமாரன் என்று பாராமல் நம் எல்லாருக்காகவும் அவரை ஒப்பு கொடுத்திருக்கிறார். அப்போ அவரோடு கூட மற்ற எல்லாவற்றையும் நமக்கு அருளாதிருப்பது எப்படி? அப்போ இந்த உலகத்தில் நமக்கு என்ன வேணும், என்ன தேவை என்பதை தேவன் அறிந்திருக்கிறார். முதலாவது தேவனுடைய ராஜ்யம், அவர் நீதியை தேடுங்கள், பின்னையாவும் கூட கொடுக்கப்படும்னு சொல்லப்படுது. தேவ ராஜ்யம் என்ன? பரலோகத்திலே அவர் ராஜ்யம் கட்டப்பட்டது போல பூமியிலும் இந்த அவருடைய ராஜ்யம் கட்டப்படணும், அவர் அரசாளணும். இதுதான் தேவனுடைய சித்தமாக இருக்குது. அந்த சித்தத்துக்கு நாம் என்ன பண்ணோம்? ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணணும், கத்தருக்குள்ளாக நடத்தணும், ரட்சிப்பின் சுவிசேஷம் அறிவிக்கப்படணும், அநேகரை கத்தருக்குள்ளாக நடத்தணும். கட்டுகளில் உள்ளவர்களையும் ஆத்துமாக்களை நொறுங்குண்ட ஆவி நறுங்குண்ட ஆவியெல்லாம் என்னிடத்துல சேர்த்து கொள்கிறான்றார்ல, அப்படிப்பட்டவர்களுக்காக ஜெபிக்கிறவர்களாக இருக்கணும், கட்டுகளை அவிழ்க்கிறவர்களாக இருக்கணும். ஏன்னா கத்தர் தன்னுடைய ஊழியக்காரர்களுக்கே என்ன சொல்கிறாரு? அதாவது விசுவாசிகளுக்கு என்னை விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளங்கள் சொல்கிறார்ல, என் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவார்கள், நவமான பாஷைகளை பேசுவார்கள்னு, கட்டுண்டவங்களெல்லாம் விடுதலையாக்குவாங்கன்னு சொல்லி வார்த்தையை கொடுத்துருக்கார்ல. அதுபோல் நீங்கள் மற்றவங்கள விடுதலை ஆக்குங்க. கர்த்தர் உங்களுக்கு துணை செய்வார், உங்களுக்கு சகாயராக இருப்பார். உங்கள் ஆத்துமாவை ஆதரிக்கிறவர்களுக்கும் அவர் துணை நிற்பார். ஆமேன்.